பிராணாயாமத்தை நம்ம செம்மையா முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படி வருது. அது என்னன்னா பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் பொழுது நம்ம வெளி உலகத்தில் நம்மளுடைய புலன்கள், அதாவது கண், காது, மூக்கு எல்லாமே வெளி உலகத்தில் இருக்கு. இந்த வெளி உலகத்திலிருந்து நம்முள் இழுத்து நம் மனதை நமக்குள்ள வச்சுக்கிறது. அதாவது இந்த புலன்கள் எல்லாம் வெளியில விடாமல் நமக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்வது பிரத்யாகாரம்ன்ற படிக்கட்டில் வருது. மன்னிக்கணும், படியில வருது, ஸ்டெப்ல வருது. அடுத்தது பிரத்யாகாரத்திற்கு அடுத்தது தாரணை. தாரணை என்பது உள்ளிழுத்த புலன்கள். புலன்கள் உள்ள வந்துருச்சுன்னா அப்புறம் மனம் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனதை நமக்குள் ஒருமுகப்படுத்துவது. இந்த ஒருமுகப்படுத்துவதிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம ஜபம் செய்யலாம். இப்போ ஒரு நாமத்தை நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த ஜபத்திலேயே நம்ம கவனத்தை செலுத்தினோம்னா அது ஒருமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு தான் இந்த கலியுகத்துல நாம ஜபம்ன்றதை பெரியவர்கள் கொடுத்தார்கள். உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குமோ அவனுடைய இறைவனுடைய அந்த நாமத்தை உங்களுக்குள்ள பண்ணலாம். நீங்க நாமம் என்பது சிவன் தான், விஷ்ணு தான் அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டாம். நீங்கள் அந்த கடவுளை எந்த பெயர் சொன்னாலும் அழைச்சாலும் உங்களுடைய எண்ணங்கள் கடவுளை நோக்கி தான் போகுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெயராய் அவன் மாறிவிடுவான். அதனால இதை பயன்படுத்தி நம்ம மனசை ஒருமுகப்படுத்துவது தாரணைன்ற படியில வருது. அடுத்ததா தியானம். இதெல்லாம் கடந்து வந்த பிறகு தியானத்துக்குள்ள நம்ம நுழைய